கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா, ஜனவரி 2025ஆம் ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகளை சூப்பரா நம்ம தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா, மக்களே, டிஎன்பிசியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் நடப்பு செய்திகள் ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குது. ஏன்னா சப்ஜெக்ட்ல இருந்தும் நடப்பு செய்திகள் கேட்கறாங்க, பொதுவாக கேட்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் நடப்பு செய்திகள் அதுவும் கேட்கறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பல கூற்றுகளை கொடுத்து தான் நடப்பு செய்திகளை கேட்குறாங்க. அதனால் மக்களே, நடப்பு செய்திகளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கீம்ஸ்லேருந்து நடப்பு செய்திகள் எல்லாமே நல்லா பண்ணிட்டு நம்ம போட்டித் தேர்வில் நமக்கான ஒரு அரசு பணியை உறுதி செய்ய முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் ஜனவரி 2025ஆம் ஆண்டிற்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நிறைய தலைப்புகள் இருக்குமா, சூப்பரான தலைப்புகள். சரிங்களா, அருமையான உள்ளடக்கங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சூப்பராக விரிவாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய செய்தி, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை தொடர்புடைய ஒரு செய்தி. சரிங்களாமா, அதில் தமிழ்நாடு அரசு என்னென்ன விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க, மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே நம்ம எப்பவுமே தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த விருதை யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். பாருங்க, டெல்லியில் நடைபெற்ற ஃபிக்கி அப்படின்னா FICCI சொல்லுவாங்கல்ல, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. 1927ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஃபிக்கி. இந்த ஃபிக்கி அமைப்பானது டெல்லியில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்களை தான் விளையாட்டுகளை தேசிய அளவில் சிறப்பான முறையில் ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு அரசை தேர்ந்தெடுத்து இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவருடைய காலகட்டத்தில் நிறைய அந்த விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க. அந்த முயற்சிகளை பாராட்டி தான் இந்த விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலத்திற்கான விருதினை ஃபிக்கி அமைப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இன்னொரு கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2023, 2024, 2025 இந்த காலகட்டங்களில் நிறைய விளையாட்டு போட்டிகளை, சர்வதேச விளையாட்டு போட்டிகளை இந்த தமிழ்நாடு அரசு நடத்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது 2022ஆம் ஆண்டு சரிங்களா, அந்த செஸ் ஒலிம்பியாட்னு சொல்லுவாங்கல்ல, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நம்முடைய தமிழ்நாட்டில், அதுவும் இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்றது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். அது ஒரு முக்கியமான சாதனை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஓகேவா 2025ஆம் ஆண்டு சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்திலும் சரி, மதுரையில் புதிதாக திறக்கப்பட்ட அந்த ஹாக்கி மைதானம் ஒன்று இருக்குது. இந்த 2 இடங்களும் சரி, ஓகே, 14வது உலக கோப்பை ஹாக்கி போட்டி, ஜூனியருக்கான உலக கோப்பை ஹாக்கி போட்டி நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது. சரிங்களா, இந்த போட்டியில் ஜெர்மனி சாம்பியன் வின் பண்ணியிருந்தாங்க. 2ஆம் இடத்துல ஸ்பெயின், நம்முடைய இந்தியா 3ஆம் இடத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, நிறைய சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய வீரர்களை விளையாட்டில் சாதனை படைப்பதற்கு ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு தான் தமிழ்நாடு அரசிற்கு யார் விருது கொடுத்துக்கிறா? ஃபிக்கி அமைப்பு விருது கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா, இது தவிர பாருங்க, தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை முன் முயற்சிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 2025-26 காலகட்டங்களில் ஓகேவா, தொலைநோக்கு பார்வை, அடிமட்ட விளையாட்டுகளில் சரி, அடிமட்ட அளவிலான திறமைகளை வெளிக்கொணர்தல், சிறந்த விளையாட்டு வீரருக்கான ஆதரவு மற்றும் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி 2026ஆம் ஆண்டிற்குள், அதாவது நடப்பு 2026ஆம் ஆண்டிற்குள் நம்முடைய தமிழ்நாட்டினை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றுவதற்கு ஒரு சூப்பரான முன்முயற்சியை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக முதலமைச்சர் கோப்பை, சரியா, சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி அப்படிங்கிற மாதிரி மாநிலம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் சரிங்களா, ஆண்டுதோறும் 30க்கும் மேற்பட்ட விளையாட்டு பிரிவுகளில் நடத்தப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 16 லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அது ஒரு சாதனை. சரிங்களா, இதற்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 37 கோடி ரூபாய். சரிங்களா, பள்ளிகள் மட்டும் இல்ல, கல்லூரி மாணவர்கள், இது தவிர பொதுமக்கள், பொது பிரிவு, மாற்றுத்திறனாளிகள், இப்படி யாரையுமே விட்டு வைக்காம அனைவரும் அவங்க எந்தெந்த விளையாட்டுகளை சூப்பரா சாதனை படைக்கிறாங்க, அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த முதலமைச்சர் கோப்பையை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறார். சரியா, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமானது பாருங்க, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஆதரவு. சரியா, அதுல என்னென்ன முயற்சிகள் சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, சரி, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையானது தொடங்கப்பட்ட வருஷம் சரியா 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு அறக்கட்டளை. என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் MS டோனி அவர்கள், சரி, MS டோனி அவர்கள் தான் இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையோட விளையாட்டு அந்த தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேவா, அப்பதான் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு ஊக்கமா இருக்கும். டோனி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இளைஞர்கள் விளையாட்டுல இன்னும் சாதிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கப்பட்ட வருஷம் 2023. அதன் தற்போதைய அந்த தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் MS டோனி, மறந்துடாதீங்க. சரியா, அதே மாதிரி சிறப்பு உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. சரிங்களா, ஒலிம்பிக் அல்லது சர்வதேச அளவில் பதக்கம் வெல்லும் திறன் கொண்ட வீரர்களுக்கு
ஆண்டிற்கு ரூபாய் 30 லட்சம் வரை நிதி உதவி வழங்கி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா? மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வின் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் சான்சஸ் இருக்குதோ அவங்கள அடையாளம் கண்டு, சரிங்களா, அவங்களுடைய திறமைகளை சூப்பரா இன்னும் மேலும் வலுப்படுத்தி அவங்களுடைய சிறப்பு பயிற்சிகள் வழங்கி ஏதாச்சும் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்களை உடனடியாக சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பரான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டாப் திட்டம் சொல்லுவாங்க. சரியா? 2014ஆம் ஆண்டில் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சொல்லுவாங்க. என்ன பேரு? டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் 2014 தொடங்கியிருந்தாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு சிறப்பு உதவித்தொகை திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி உயரிய ஊக்கத்தொகை என்னன்னு சொல்லி பாருங்க. 2021ஆம் ஆண்டு முதல் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கம் வென்றவர்களுக்கு, மேல பார்க்கிறது திறன் கொண்ட வீரர்களுக்கு, இங்க பார்க்கிறது பதக்கம், சில மெடல் வின் பண்ணவங்களுக்கு 89 கோடிக்கும் அதிகமான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தபடியாக விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கு முயற்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். திறமைகளை கண்டறிதல். ஓகேவா? உலக சாதனையாளர் திறனாய்வு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. உலக சாதனையாளர் திறனாய்வு திட்டம், ஷார்ட்டா WBTSS சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து பள்ளிகளிலும், சரிங்களா, அதாவது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு உடல் திறன், விளையாட்டு தகுதிகளை கண்டறியும் சோதனைகள், சரிங்களா, நடத்தப்படுகிறது. அது சின்ன வயசுலயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்கலாம். அதே மாதிரி விளையாட்டுகள்ல இவங்க என்ன துறையில, சரியா, கிரிக்கெட்டா இருக்கலாம், கபாடியா இருக்கலாம், டென்னிஸா இருக்கலாம், ஏதோ ஒரு விளையாட்டுல அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது, அவங்களோட தகுதிகளை கண்டறிந்து அவங்க திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த உலக சாதனையாளர் திறனாய்வு திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. யாருடைய பயனாளிகள் இந்த திட்டத்தில்? 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். சரிங்களா? கேள்வி எக்ஸாம்ல கேட்கறது தான் இந்த திட்டத்தை கொடுத்துட்டு இது எதுக்குன்னு சொல்லி கேட்கலாம், அல்லது எந்த வகுப்பு மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைறாங்க அப்படி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து உள்கட்டமைப்பு மற்றும் நலத்திட்டங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் அந்த விளையாட்டுத்துறையை மேலும் ஊக்குவிப்பதற்கு அந்த விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள், சில கிரிக்கெட் பேட்ல இருந்து, சரிங்க, எல்லா கிட்ல இருந்து பால், ஸ்டம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே கொடுக்குறாங்க. அதுல எத்தனை விளையாட்டுகள் இந்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33 வகையான விளையாட்டு பொருட்களை கொண்ட இந்த கிட், சரி, அந்த கிட் வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2024. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. சரியா? இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல உலக கோப்பை, அந்த ஜூனியருக்கான ஆடவர் ஹாக்கி போட்டி சென்னையில் நடைபெற்றது. இன்னொரு முக்கியமான இடம் மதுரை. அந்த மதுரையில தான் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க. எத்தனை வகையான விளையாட்டுகளுக்கான அந்த உபகரணங்கள் வழங்கப்படுகிறது? 33. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரையும் கொடுக்கலாம். தொடங்கப்பட்ட இடம் எந்த இடம் சொல்லி கேட்கலாம். மதுரை, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான பாருங்க, முதலமைச்சர் விளையாட்டு வீரர் மருத்துவ காப்பீடு திட்டம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சர் விளையாட்டு வீரர் மருத்துவ காப்பீடு திட்டம். யாரெல்லாம் அந்த விளையாட்டு துறையில இருக்கிறாங்களோ, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக மருத்துவ காப்பீடு திட்டத்தினை தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்குகிறது. இதற்காக 25,000 விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு நிறைய மருத்துவ காப்பீடுகள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. விளையாட்டு வீரர்களையும் உள்ளடக்கி தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை சூப்பராக கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்களே, அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம். மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்த பகுதி போலாமா? அடுத்தபடியாக சரி, விளையாடி முடிச்சாச்சு, நிறைய சாதனை படைச்சாச்சு. கண்டிப்பா அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும். எப்படி? அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. சரியா? பாருங்க, வேலை வாய்ப்பு, அதாவது 3% விளையாட்டு இடஒதுக்கீடு. தகுதி உள்ள சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. எவ்வளவுமா? 3%. நல்ல விளையாட்டுல, சரியா, இன்டர்நேஷனல் லெவல்ல சூப்பரா யார் சாதனை படைச்சிருக்காங்களோ அவங்கள மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துற மாதிரி அரசு பணிகளில் அந்த ரிசர்வேஷன்ல எத்தனை சதவீதம்? 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% உள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா, அதே மாதிரி விளையாட்டு துறையில் சாதித்த அந்த சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. சரியாமா? அடுத்தபடியாக விளையாட்டு செயல் முடிச்சாச்சா? அடுத்து வரலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, திருக்குறள் வாரம். சரியா? திருக்குறள் வாரம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. எப்பன்னு சொல்லி பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம் குறள் வாரம், சரி, திருக்குறள் வாரம் ஆக கொண்டாடப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட வெள்ளி விழா, அதாவது சில்வர் ஜூப்ளி கொண்டாட்டத்தின் போது இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இதோட பின்னணி தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 1, சரியா, ஜனவரி 1, 2000 கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அந்த திருவள்ளுவர் சிலையோட மொத்த உயரம் 133 அடி உயரம், மொத்த உயரம். சரிங்களா? அந்த சிலை திறக்கப்படும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் திரு மு. கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அந்த சிலை திறக்கப்பட்டது கலைஞர் அவர்கள் பேரில், தற்போது முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேரில் 25 ஆண்டுகள், அதாவது வெள்ளி விழா கொண்டாடப்பட்டுள்ளது. அந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு, ஓகேவா, டிசம்பர்
31/2024 நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில், கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியில் அறிவிக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னன்னு சொல்லிட்டு, டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கூடுதல் அறிவிப்பா அறிவிக்கிறாங்க. அந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு சிறப்பு பெயரையும் சூட்டினாங்க. அந்த சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரறிவு சிலைன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது எந்த சிலைக்கு வைக்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. காரணம் 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சரியாமா, அடுத்து போலாமா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சுகாதார செய்தி பாருங்க. ஸ்க்ரப் டைபஸ், சரியா, ஸ்க்ரப் டைபஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம அந்த லிங்க்ல கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த ஸ்க்ரப் டைபஸ் அப்படிங்கிறது ஒரு காய்ச்சல், ஓகேவா, ஒரு ஃபீவர். பாருங்க, தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இந்த ஸ்க்ரப் டைபஸ் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்க, நிறைய பரவிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த ஸ்க்ரப் டைபஸ் என்பது பார்த்துக்கோங்க, ஓரியன்டியா சுட்சுகா முஷி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட லார்வா பூச்சிகள் நம்ம மனிதர்களை கடிப்பதால் பரவுகிறது. இது பொதுவாக என்ன பேர்ல சொல்றாங்க, சிக்கஸ். சரியா, சிக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சுகாதாரம் தொடர்புடைய ஏதாச்சும் ஒரு டைபாய்டு நோய், ஏதாச்சும் ஒரு காய்ச்சல், இது ஒரு வைரஸ், பாக்டீரியா, இப்படி ஏதாச்சும் செய்தியில் வரும்போது அந்த நோய் பேரை கொடுத்துட்டு இது பாக்டீரியாவால் பரவுகிறதா, வைரஸால் உருவாகிறதா, சரி, அல்லது வேற ஏதாச்சும் ஒரு நுண்ணுயிரியா அப்படி கேட்கலாம். பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த நோயினா எதனால் பரவுகிறது, பாக்டீரியா, மறந்துடக்கூடாது. சரியாமா, அடுத்த செய்தி போலாமா. அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வி. சரியா, கல்வி அப்படின்னாலே சரியா, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற பொதுவான ஒரு கூற்று இருக்குது. ஏன்னா கல்வியில் அந்த அளவுக்கு நிறைய சாதனைகளை தமிழ்நாடு அரசு படைச்சிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் அதற்கான முயற்சிகளை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ரீசெண்டாக ஒரு டேட்டா பாருங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி, தமிழ்நாடு பள்ளிக்கல்வியில் தொடக்க கல்வியிலிருந்து உயர் தொடக்க கல்விக்கு மாறுதல் விகிதத்தை 100% அடைந்துள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பில் சேரும் அனைத்து மாணவர்களும் 8ஆம் வகுப்பு வரை முடிக்கிறார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போறாங்க, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க போறாங்க. அதன் மூலம் அந்த ஒன்றாம் படித்த மாணவர்கள் 8ஆம் வகுப்பை நிறைவு செய்வது 100% அப்படிங்கிற ஒரு சாதனையும் தமிழ்நாடு அரசு படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா, சரி, இந்த சாதனையை படைப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது. எப்பவுமே போட்டித் தேர்வுகளுக்கு திட்டங்கள் ரொம்ப முக்கியம். அந்த திட்டங்கள் ஒரு சில திட்டங்களை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கம்மா, அதில் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம். சார், தமிழக பள்ளி கல்வித்துறையின் முக்கியமான திட்டங்கள் பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் முதல் திட்டம் சொல்லி பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம், நியூமரசி லிட்ரேசி அப்படி சொல்லுவாங்க. இந்த திட்டமானது 2022ஆம் ஆண்டு சரியா ஜூன் 13ஆம் தேதி. எப்பமா இந்த டேட் எப்பவுமே முக்கியம், ஜூன் 13, 2022ஆம் ஆண்டு அன்று தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. ஏன்னா அந்த திட்டங்களோட இந்த வருஷங்களை கொடுத்து, ஓகேவா, 4 ஆப்ஷன்லையும் வருஷத்தை கொடுத்துட்டு டேட்டை மாற்றி மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். இல்லாட்டா திட்டங்களை மட்டும் கொடுத்துட்டு காலமுறைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால அந்த டேட்டும் வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, சரி, அதே மாதிரி தொடங்கப்பட்ட இடமும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம். தொடக்க கல்வி குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை உறுதி செய்கிறது. தொடக்க கல்வி அப்படின்னா பார்த்துக்கோங்க, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள். அந்த ஸ்கீம் படிக்கும் போது நீங்க இன்னொன்று நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், அதனுடைய பயனாளிகள் எந்த வகுப்பு மாணவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா, பாருங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் ஜூன் 13, 2022 தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் 2025-26 அந்த கல்வியாண்டு முடிவதற்குள்ள அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவை தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இந்த ஸ்கீம் தொடங்கினது 2022ஆம் ஆண்டு. சரிங்களா, COVID-19 முடிஞ்சதுக்கு அப்புறமா, சரிங்களா, அந்த டைம்ல இந்த கொரோனா பேட்ச் பசங்க சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி தாண்டி வருவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த எழுத்துக்கூட்டி வாசிக்கிறது, அடிப்படை கணிதம் இதுதான் தெரியாது. அதனால அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை எண்ணும் எழுத்தும் அந்த எண்ணறிவு எழுத்தறிவை வழங்குவதற்கு திருவள்ளூர்ல, சரியா, எங்கம்மா, திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகரை பக்கத்தில் இருக்கிற, ஓகேவா, அழிஞ்சுவாக்கம் அந்த ஸ்கூல்ல தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து 2022 தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 2021ஆம் ஆண்டுல இதே மாதிரி அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் நிபுன் பாரத் திட்டம். என்ன திட்டமா, நிபுன் பாரத் திட்டம், மறந்துடாது. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த ரொம்ப முக்கியமான திட்டம் பாருங்கம்மா, இல்லம் தேடி கல்வி திட்டம். என்ன திட்டமா, இல்லம் தேடி கல்வி திட்டம், ரொம்ப முக்கியமானது. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பது சரிங்களா 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம். சரிங்களா, பாருங்க, கற்றல் இடைவெளியை, அதாவது COVID-19 வந்ததுல, COVID-19 வந்திருக்கும் போது அவங்கங்க அந்தந்த ஸ்டாண்டர்ட் வந்து தாண்டி போயிருப்பாங்க. ஆனா அடிப்படை சில எஜுகேஷன், சரி, அது முக்கியமா பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜா இருக்கலாம், சரிங்களா, கணித பாடமா இருக்கலாம்,
ஆங்கிலமா இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு சில நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். சரிங்களா? கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட அந்த கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்கு தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது. அதனோட பயனாளிகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு. மேல பார்த்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தோட பயனாளிகள் 1 முதல் 3ஆம் வகுப்பு. இங்க பார்க்குற இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு. மறந்துடாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு திட்டம் பாருங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சாலிடா இந்த क्वेश्चंस வந்து அடுத்த எக்ஸாம்ல கேட்க போறாங்க. பாருங்க, இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது மாணவர்களின் வருகையை அதிகரிக்கவும் கற்றல் திறனை மேம்படுத்தவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்தான இலவச காலை உணவை வழங்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்குமா? அதாவது நிறைய பசங்க காலையில ஒரு நல்ல உணவு கிடைக்காம சரிங்களா, அதன் மூலம் ஸ்கூலுக்கு வர முடியாம போயிருது. ஓகேவா? நீங்க அப்படிலாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு தேவையான காலை உணவு டிஃபனை நாங்களே கொடுத்துறோம், அதுவும் இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசானது செப்டம்பர் 15, எப்பமா அந்த டேட் எப்போ முக்கியம் சொல்றோம்ல, செப்டம்பர் 15 2022 சரியா, செப்டம்பர் 15 2022 மதுரை சரியா, மதுரையில் இருக்க நெல்பேட்டை ஆதிமூலம் அந்த அரசு பள்ளியில இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. என்ன திட்டம்? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஸ்கூல் நடக்கிற அந்த எல்லா டேஸ்லயும் பார்த்தீங்கன்னா காலை டைம்ல சரியா, முக்கியமா திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவா, உப்புமா சரி, பொங்கல், காய்கறிகள் சேர்த்து சில டைம்ல ஸ்வீட்டும் சேர்த்து 5 நாட்களும் காலை உணவை இலவசமாக வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அரசு உதவி பெறும் பள்ளிகள், கிராமப்புற பள்ளிகள், நகரப்புற பள்ளிகள் எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலம் நன்மை அடைகிறாங்க. ரொம்ப சூப்பரான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மறக்காதீங்க. சரிமா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்னன்னு பாருங்க, சத்துணவு திட்டம். சரியா, கால் டிஃபன் பார்த்தாச்சு. அடுத்து சத்துணவு திட்டம். மாணவர் சேர்க்கை அதிகரிக்கவும் இடைநிற்றலை தவிர்க்கவும் சூடான சமைத்த மதிய உணவையும் தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்குறாங்க. அதே மாதிரி மாணவர் நல தொகுப்பு திட்டம் சரி, வெல்ஃபேர் கிட் அப்படிங்கிற மாதிரி அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையான சீருடைகள், புத்தகங்கள், பைகள், காலணிகள் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான திட்டம் பாருங்க, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஞாபகம் வச்சுக்கோமா? செப்டம்பர் 5 2022 என்னைக்கு டேட்டுமா? செப்டம்பர் 5 நமக்கு இந்தியாவில் தேசிய ஆசிரியர் தினம். அந்த தினத்தை முன்னிட்டு ஓகேவா 2022ஆம் ஆண்டில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, புதிய வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்களுடன் பள்ளியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. சரி, ஸ்கூல் போறோம் அப்படின்னா ஜஸ்ட் நல்லா சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது, அங்க உள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகள் நல்லா இருக்கணும். சரிங்களா? நல்ல படிப்பதற்கான ஒரு சூழல், ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும். சரிங்களா? அதற்காக தான் அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு யார் பேர்ல தெரிந்து தொடங்கி இருக்கிறாங்க? பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். வருஷம் மறந்துடாதீங்க, செப்டம்பர் 5 2022. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, வானவில் மன்றம் திட்டம். சரியா? அதாவது வானவில் மன்றம் அப்படிங்கிறது இன்னொரு பேர்ல சொல்லுவாங்க ஸ்டெம் திட்டம். சரியா? ஸ்டெம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த 4 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியமான அந்த கோர் சப்ஜெக்ட் சொல்லுவாங்களா, அந்த சப்ஜெக்ட் மேல சரிங்களா மாணவர்களின் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அதே மாதிரி அதை சிறப்பான முறையில் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆசிரியர்களும் ஒரு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளும் வழங்க வேண்டும். சரிங்களா? அப்போ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த சப்ஜெக்ட்ல ஒரு நல்ல ஒரு ஆசையை தூண்டணும், அதன் மூலம் இந்தியாவை டெவலப் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன திட்டம்? வானவில் மன்றம் திட்டம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த வானவில் மன்றம் திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் 28 சரியா 2022 மறந்துடாதீங்க. சரிங்களா? வானவில் மன்றம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், இன்ஜினியரிங் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் செய்முறை கற்றலை வழங்குகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் வானவில் மன்றம். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்தபடியாக வேற என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க, ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம். என்னன்னு சொல்லி பாருங்க, ஸ்மார்ட் வகுப்பறை திட்டம். ஓகேவா? அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் முறையில் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான கற்பித்தல் முறையை அறிமுகப்படுத்துகிறது. சரிங்களா? எல்லாத்திலையும் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம தமிழ்நாடு கல்வியை சூப்பராக தரம் உயர்த்த வேண்டும். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஓகேவா நல்ல தொழில்நுட்பம் டிஜிட்டலைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய முயற்சி எடுத்துக்காங்க. அதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, 5வது காவல் ஆணையம். சரி, போலீஸ் கமிஷன். சரிங்களா? இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறைக்கான ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான். அந்த போலீஸ் ஆணையத்தை முதல் முறையாக உருவாக்கியவர் அப்போதைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? 1969ஆம் ஆண்டுல முதல் போலீஸ் ஆணையம் உருவாக்கப்பட்டது. தற்போது செயல்பாட்டில் உள்ளது 5வது போலீஸ் ஆணையம். டீடைல் பார்க்கலாமா? பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு சி.டி. செல்வம் அவர்கள் தலைமையில்
5வது காவல் ஆணையம் தன்னுடைய இறுதி அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்தது. அதாவது ஒரு காவல்துறை இருந்ததுன்னா அதுல என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம், என்னென்ன புதுமைகளை கொண்டு வரலாம், என்னென்ன டெக்னாலஜி புதுசாக கொண்டு வந்து காவல்துறை இன்னும் சிறப்பான முறையில் கொண்டு வந்து மக்களுக்கு சேவையாற்றலாம், எல்லா பரிந்துரைகளையும் வழங்குவதற்கு தான் இந்த காவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. சமீபத்தில் உருவாக்கப்பட்ட காவல் ஆணையம் 5வது காவல் ஆணையம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட முதல் 4 காவல் ஆணையங்களும் பார்த்தீங்கன்னா காவல்துறையுடன் தொடர்புடைய ஒரு ஓய்வு பெற்ற நபர் தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. இந்த 5வது காவல் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக முன்னாள் நீதிபதி ஒருவர் தலைவராக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் தான் சிடி செல்வம். மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அந்த காவல் ஆணையங்கள், சரிங்களா, எந்த ஆண்டு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது அந்த தலைப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலாவது காவல் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1969. அவருடைய தலைவராக இருந்தவர் R.A. கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள். 2வது காவல் ஆணையம் 1989ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு தலைவராக இருந்தவர் திரு பி சபாநாயகம் அவர்கள். 3வது காவல் ஆணையத்தின் தலைவர் ஓகேவா ஆர் பூர்ணலிங்கம் அவர்கள். இந்த ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 2006. சரிங்களா? 4வது காவல் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 2019. அதனுடைய தலைவர் முதல் முறையாக ஒரு விமன் வந்து தலைவர் வந்திருக்கிறாங்க, பெண் அவர்கள். ஓகேவா? ஷீலா பிரியா அவர்கள் தலைமையில் முதல் முறையாக 4வது காவல் ஆணையம் 2019ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாடு காவல் ஆணையத்திற்கு முதல் முறையாக ஓகேவா தலைமை வகித்த ஒரு சாதனை பெண்மணி யார் பார்த்தீங்கன்னா ஷீலா பிரியா அவர்கள். மறந்துடக்கூடாது. முதல் தலைவர் யாருன்னு கேட்டா கோபாலசாமி அவர்கள். தற்போதைய மற்றும் 5வது காவல் ஆணையத்தின் தலைவர் சிடி செல்வம். மறந்துடக்கூடாது. இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது 2022ஆம் ஆண்டு. தன்னுடைய அறிக்கை சப்மிட் பண்ணது 2025ஆம் ஆண்டு. ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு கூடுதல் செய்தி சொல்றேன். தமிழ்நாடு அரசானது இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணாங்களே சிடி செல்வம் கமிஷன், அந்த 2025ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக செப்டம்பர் 6ஆம் தேதி, என்னைக்குமா செப்டம்பர் 6ஆம் தேதியை தமிழ்நாடு போலீஸ் டே, சரியா, தமிழ்நாடு காவல் தினமாக கொண்டாடி இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா செப்டம்பர் 6 1859ஆம் ஆண்டு அன்று, சரியா, மெட்ராஸ் போலீஸ் ஆக்ட், சரியா, மெட்ராஸ் காவல் சட்டத்தை முறைப்படி ஏற்றினாங்க. அது நடைமுறைக்கு வந்த செப்டம்பர் 6 1859. அதை முன்னிட்டு தான் 2025ஆம் ஆண்டில் முதல் முறையாக தமிழ்நாடு காவல் தினம் கொண்டாடப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தமிழ்நாடு போலீஸ் டே அன்னைக்கு செப்டம்பர் 6 மறக்கக்கூடாது. அந்த வருஷம் தான் சிடி செல்வம் அவர்கள் தலைமையிலான அந்த 5வது போலீஸ் ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி போலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழா. ஓகேவா? அந்த சிந்து சமவெளி நாகரிகம், ஹராப்பா, அந்த மொகஞ்சதாரோ, அதுல இருந்து கேள்வி இல்லாத ஒரு தேர்வு கூட இருக்காது. ரொம்ப முக்கியமானது சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம தமிழ்நாட்டுடன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்புடையது. சரிங்களா? பாருங்க, சென்னையில் நடைபெற்ற சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு விழா. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான அந்த ஆய்வறிக்கை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல் அவர்கள். கீழே வர சார் ஜான் மார்ஷல் அவர்கள் செப்டம்பர் 27, அந்த டேட் மறந்துடாதீங்க லைஃப்ல, செப்டம்பர் 27ஆம் தேதி 1924ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான அந்த கருத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஜான் மார்ஷல் அவர்கள். 2024ஆம் ஆண்டு அது 100 ஆண்டுகளை நிறைவு செய்தது. அதை முன்னிட்டு தான் சென்னையில் சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு விழா குறித்த ஒரு சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்றது. சரிங்களா? இதுல சில முக்கியமான அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன புதிய அறிவிப்புகள் அப்படிங்கறத பாருங்க. சிந்து சமவெளி எழுத்துக்களை புரிந்து அதனை வெளிக்கொணர்பவர்களுக்கு சரிங்களா $1 மில்லியன் பரிசு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான எழுத்துக்கள் புரியாது, அதை புரியுற மாதிரி யார் வந்து சூப்பரா பண்றாங்களோ அவங்கள பாராட்டுற மாதிரி $1 மில்லியன் பரிசு தொகை தமிழ்நாடு அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு அறிவிப்பு. அடுத்தபடியாக தமிழ்நாட்டிற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் இடையிலான தொடர்புகளை மையமாக கொண்டு புகழ்பெற்ற முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஒரு ஆராய்ச்சி இருக்கையை, ஒரு ரிசர்ச் சீட் சொல்லுவாங்களா, ஆராய்ச்சி இருக்கையை நிறுவ ரூபாய் 2 கோடி மானியம் வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பேர்ல தான் தொல்லியல் தொடர்பான சரியா ஒரு ஆராய்ச்சி இருக்கை அமைக்கப்பட சொல்லியிருக்காங்க. அந்த பேரை கொடுத்து அவங்க யாருன்னு கேட்கலாம். ஐராவதம் மகாதேவன் அவர்கள் திருச்சியை சேர்ந்தவர். இவருடைய அந்த கல்வெட்டு ஓகேவா முக்கியமான ஆராய்ச்சிகளை கௌரவப்படுத்துற மாதிரி மத்திய அரசானது 2009ஆம் ஆண்டில் எப்பமா 2009ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருதை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அது மத்திய அரசு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது 2009ஆம் ஆண்டில் ஐராவதம் மகாதேவன் அவர்களுக்கு தொல்காப்பியர் விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமான நபர், ஞாபகம் வச்சுக்கோமா. அடுத்த முக்கியமான அறிவிப்பு, சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்த புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு
ஒரு சிலை அமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டு அதற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்பு 100 வருஷம் இருக்குது. 1924 சர் ஜான் மார்ஷல், மறக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பேரையும் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகளுக்கு. சரிமா, அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பாருங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான தொடர்புகளை ஆராயும் ஒரு புத்தகத்தின் பெயர் பாருங்க, சிந்து வெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு அப்படிங்கிற புத்தகத்தையும் அந்த நிகழ்ச்சியில் வெளியிட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள். சரிங்களா, அடுத்த செய்தி போலாமா? ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ஒரு சூப்பரான செய்தி பாருங்க. தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது. தகவல் பெறும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சொல்லுவாங்கல்ல, RTI. அந்த RTI சட்டம் வந்து வெளியிடப்பட்ட வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? RTI எப்போ? 2005. இனிமே வருஷம் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, கண்டிப்பா அது தொடர்புடைய அந்த தேதி டேட்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி. சரிங்களா, அக்டோபர் 12, 2005ஆம் ஆண்டுல தான் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா, அக்டோபர் 12 உங்களுக்கு வேற என்ன ஞாபகம் வரும் சொல்ல பார்க்கலாம்? 2004 அக்டோபர் 12ஆம் தேதி இந்திய அரசானது இந்தியாவிலே முதல் முறையாக நம்முடைய தமிழ் மொழிக்கு, உலகின் பழமையான மொழியான நம்முடைய தமிழ் மொழிக்கு முதல் முறையாக செம்மொழி அந்தஸ்து, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அந்த அக்டோபர் 12ஆம் தேதி தமிழ் செம்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே சமயத்தில் செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி தமிழ் செம்மொழி தின விழா ஃபெஸ்டிவலாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க. அக்டோபர் 12 மறந்துடாதீங்க. அதே மாதிரி அதே அக்டோபர் 12 அப்படின்னா வேற என்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் அப்படின்னா அக்டோபர் 12 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, என்ன இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு டேட்டு, ஒரு வருஷம், ஒரு இடம், ஒரு பேரு, அதே மாதிரி வேற என்ன பேரு எது ஞாபகம் வந்தாலும் இதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம், படிச்சிருக்கோம், கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது எக்ஸாம் டைம்ல. சரியா, அடுத்தபடியாக பாருங்க. இப்போ என்ன ரீசன் நியூஸ் அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை கோப்புகளை 5 ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுதான் ரீசெண்டா வந்த நியூஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரிங்களா, சரி, இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் பாருங்க. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 அக்டோபர் 12 மறந்துடாதீங்க. குடிமக்கள் அரசு அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறுவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. கவர்மெண்ட் என்ன செய்றாங்க, ஒரு திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, எல்லா தகவல்களையும் நம்ம சாதாரண குடிமக்கள் பெற முடியும். அதுக்கு தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எந்த வருஷமா 2005, டேட்டை மறக்காதீங்க, இனிமே அக்டோபர் 12. சரியா, அரசியலமைப்பு அந்தஸ்து, அந்த RTI தொடர்பான முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, பிரிவு 19 இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19(1) அதுல கிளாஸ் A. சரி, அதுல என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் மற்றும் தெரிந்து கொள்ளும் உரிமை ஆகியவற்றின் ஒரு பகுதியாக இந்த RTI இந்த பிரிவு ஆதரிக்கிறது. அப்ப RTI இருக்கலாம் அப்படி சொல்றதுக்கு அதுக்கு ஆதரவான இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, ஆர்டிகல் 19 அதுல 1A மறக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்தபடியாக ஆர்டிகல் 21 தகவல் அறியும் உரிமையை வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்துடன் இணைக்கிறது. எவ்வளவு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டி அப்படியே உள்ள கவரா இருக்குது, அது தொடர்பான ஆர்டிகல்ஸும் உள்ள வந்திருக்குது. சரியா, அடுத்தபடியாக பிரிவு 32 பாருங்க. தகவல் அறியும் உரிமையை பாதுகாப்பதற்காக குடிமக்கள் உச்சநீதிமன்றத்தை அணுக இந்த பிரிவு அனுமதிக்கிறது. சரியா, ரொம்ப முக்கியமான பயன்மா. தகவல் அறியும் உரிமையை பாதுகாப்பதற்கு சாதாரண குடிமக்கள் எங்க வரைக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிரிவு 32 பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்துக்கோங்க, பிரிவு 226. சரிங்களா, அங்க உச்சநீதிமன்றம் இங்க பாக்குறது இந்த உரிமையை நடைமுறைப்படுத்த குடிமக்கள் உயர் நீதிமன்றங்களை அணுக இந்த பிரிவு வழிவகை செய்கிறது. சூப்பரான செய்தி. சரிங்களா, பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம், தற்போது என்ன நியூஸ் பார்த்துருக்கிறோம், அதே மாதிரி அது தொடர்பான அந்த பிரிவுகளையும் பார்த்துருக்கோம், பயன்படுத்திக்கோ. சரிமா, அடுத்தபடியாக ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல், சுகாதாரம், விளையாட்டு, அவார்டு, சில விருதுகள் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. பாருங்க, தமிழகத்தில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. அது என்னமா ராம்சார் தலம்? சரியா, அதுக்கு ஒரு பின்னாடி செய்தி கீழே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அன்று ஈரான் நாட்டில் உள்ள ஒரு இடம், அந்த இடத்தின் பேர் என்ன இடமா? ராம்சார். சரியா, ராம்சார் அப்படிங்கிறது ஒரு இடம். ராம்சார் அப்படின்னு ஒன்று நம்ம வந்துட்டு என்ன நினைச்சிடக்கூடாது, இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாடு இருக்கு நினைச்சிடக்கூடாது. இந்த ராம்சார் அப்படிங்கிறது ஓகேவா ஈரான் நாட்டில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஈரான் நிலங்கள் தொடர்பான ஒரு சர்வதேச மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு நடைபெற்ற நாள் பிப்ரவரி 2, 1971. அந்த மாநாடு நடைபெற்ற பிப்ரவரி 2ஆம் தேதி தான் உலக ஈர நில தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதை முன்னிட்டு ஓகேவா 2025 ராமநாதபுரத்து மாவட்டத்தில் அமைந்துள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம்
தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற உத்வா ஏரி, சிக்கிம் மாநிலத்தில் அமைந்துள்ள ஹெஜ்ரோ பள்ளி சதுப்பு நில பகுதி ஆகிய 4 இடங்கள் இந்தியாவிலிருந்து புதிதாக ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிமா? ஓகே, நல்ல சிறப்பான முறையில் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? தொடர்ந்து பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற நடப்பு செய்திகளை அடுத்த செஷன்ல நம்ம நல்லா பார்ப்போம். சரிமா? நன்றி.